आप सब परमेश्वर के प्यारे बच्चे हैं। நீங்கள் அவருடைய பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். आप पापी नहीं हैं। நீங்கள் பாவிகள் இல்லை. आप धार्मिक हो। நீங்கள் நீதிமான். आप परमेश्वर की गोद में रहने वाले बच्चे हैं। நீங்கள் அவர் மடியில் இருக்கிறதான பிள்ளைகள். इसलिए परमेश्वर के पूरे प्यार पाने के लिए आप पात्र हैं। நீங்கள் அவருடைய முழு அன்பை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள். आप इतने से भी अपने आप को कम महसूस ना करना चाहिए, क्योंकि आप परमेश्वर के बहुत प्यारे बच्चे हैं, बहुत ज्यादा। मैं आपको शब्द से उस बात को है ना विवरण नहीं कर सकता, क्योंकि आप इतना ज्यादा प्यारे हैं उनकी। நீங்கள் அவருடைய அன்பை பெறுவதற்கு ஒரு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர்களாக இல்லை, முழுவதுமாக அவருடைய அன்பிற்கு பாத்திரவான்களாக இருக்கிறீர்கள். அதை வார்த்தையால் உங்களுக்கு சொல்ல இயலாது. इतना प्यार करता पिता आपसे, அவர் உங்கள் மீது அவ்வளவு அதிகமாக அன்பை செலுத்துகிறார். क्योंकि वचन कहता है रोमियो की किताब अध्याय 8 में, रोमियो की किताब अध्याय 8 वचन पढ़े 32 पढ़े। ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? हिंदी में पढ़े 32। जिसने अपने निज पुत्र को भी ना रख छोड़ा, जिसने अपने निज पुत्र को भी रखने ना छोड़ा, पढ़े, परंतु उसे हम सब के लिए दे दिया। वह उसके साथ के लिए यीशु को दे दिया। आगे, वह उसके साथ हमें और सब कुछ क्यों ना देगा? हाँ, उसके साथ में हमें बाकी सब कुछ क्यों नहीं देगा? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? पिता का प्यार को अगर आप ठीक से नहीं समझ रहे, अभी तक आप ऐसे सोच रहे हैं पिता भयंकर है, पिता ये है वो है, मैं आपको कह रहा हूं आपने पूरे गलत शिक्षा पाए हुए आपके अंदर। நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய சிந்தனையிலே அவருடைய அன்பை பெறுவதற்கு நான் எப்படி தகுதியாக முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் இதுவரை நீங்கள் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். நீங்கள் பிதாவை குறித்து சரியான ஒரு டீச்சிங் உங்களுக்கு இன்னும் கிடைக்கலன்னு அர்த்தம். நீங்க இன்னும் பிதாவை புரிஞ்சுக்கல அப்படின்னா. ஏன்னா பிதா அவ்வளவு அன்பானவர். पवित्र शास्त्र कहता है पिता जो है अपना पुत्र को भी रख नहीं छोड़ा, उन्होंने वो भी दे दिया। इसका मतलब यह है सब कुछ दिया, आखिरी में अपने पुत्र को भी दे दिया। इसका मतलब यही है, பிதா எல்லாவற்றையும் தந்து விட்டார், கடைசியாக அவருடைய சொந்த குமாரனையும் தந்து விட்டார். कितने लोगों को बातें समझ आ रहे हैं? वो वचन को अगर आप अच्छी तरह से देखेंगे, पिता ने सब कुछ दे दिया, अभी उनके पास और कुछ भी नहीं है, सिर्फ एकलौता पुत्र था। बाइबल कहता है वो भी आपके लिए दे दिया। அந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், அவர் எல்லாவற்றையும் தந்துவிட்டார். அவரிடம் இருந்தது அந்த ஒரு சொந்த குமாரன் தான் இருந்தார், அதையும் அவர் நமக்காக அவர் தந்துவிட்டார். इसलिए वो वचन कहता है उनको भी रख नहीं छोड़ा, उनको भी दे दिया। அதனால்தான் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So आप पिता का प्यार को आप अच्छी तरह से समझो, उतना अपने पुत्र को भी देने की तैयार है। कुछ भी उन्होंने रख नहीं छोड़ा, कुछ भी वो अपने लिए नहीं रखा, सब कुछ दे दिया। तो समझ लो आपसे वो कितना प्यार करेंगे। फिर பிதாவின் அன்பை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியாக அவர் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவருக்கு எல்லாவற்றையும் நமக்காக ஒப்பு கொடுத்தவர் என்றால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எவ்வளவு அதிகமாக நம்மிடம் அன்பு செலுத்துகிறார் என்று. सुबह के समय में मैं आपसे ये कहता हूं,
आपके अंदर शैतान कोशिश करेगा और इस दुनिया में जो ऐसे ऐसे प्रचारें चलती है चारों तरफ, वो भी वो आपके दिमाग में ये डालने की कोशिश करेंगे परमेश्वर आपसे नाराज है, परमेश्वर आपके ऊपर गुस्सा है, वो बड़े खतरनाक गुस्सा करने वाला है, ऐसे बोलने के लिए कोशिश करेंगे। बट आप सावधान रहें, है ना, पिता की प्यार को कभी भी कम, है ना, तुलना ना करें। இந்த காலை வேளையிலே உங்களில் அநேகர் பிதாவின் அன்பை குறித்து நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் உங்களோடு கோபமாக இருக்கிறார், அவர் உங்களோடு அன்பாக இல்லை என்பது அநேக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை குறித்து நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வசனத்தின் பிரகாரமாக பார்க்கும் பொழுது உங்களிடத்திலே ஆண்டவர் அளவில்லாத அன்பை கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. जब हम पापी थे, ये धार्मिक होने के बाद हमारे लिए नहीं दिया। हम जब पापी थे, प्रभु ने हमारे लिए अपने इकलौता पुत्र को भी दे दिया। ध्यान रखना, வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லப்படவில்லை நாம் நீதிமானாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று. उन पिता अपना प्यार को उसी समय दिखाया जब हम उनसे दूर थे, जब हम उनके प्यार को बिल्कुल ना समझते, उस समय परमेश्वर ने अपना प्यार को यीशु मसीह के द्वारा इस दुनिया में दिखाया। நாம் அவரிடம் இருந்து தூரமாக இருக்கும் பொழுது அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். அவர் பக்கத்தில் இருக்கும்போது நாம் நீதிமானாக இருக்கும்போது அல்ல, நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நம்மேல் வைத்த அன்பு. So आज लोगों के दिमाग में यही है, पर मैं ऐसे हूं, मेरी जिंदगी ऐसा है, मैं ठीक नहीं हूं, परमेश्वर मुझसे दूर है, परमेश्वर मुझसे नाराज है। नहीं नहीं नहीं, आप कोई भी हो, मैं आपको कह रहा हूं, आप परमेश्वर के प्यार को, पिता के प्यार को कभी संदेह ना करें। बस इतनी बहुत है, आपको पिता उस कीचड़ से निकाल देगा। நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் உங்களில் அநேகர் நீங்கள் இப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவர் என் மீது கோபமாக இருக்கிறார், அவர் என் மீது நான் இப்படி குறைவுள்ளவர், நான் இப்படி அசிங்கமானவள், என் மீது அவர் அன்பு செலுத்தவில்லை என்று ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவத்திலே நீங்கள் விழுந்திருந்தாலும் அதிலிருந்து அவர் தூக்கிவிட்டார். அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். आप कभी भी ये मत सोचना मैं इस कीचड़ में हूं इसलिए पिता मुझे प्यार नहीं करता। आप बच्चा, मैं आपको कह रहा हूं, आपका बच्चा अगर एक बहुत गंदा कीचड़ में गिर गया, क्या आपने उस बच्चे को इनकार कर देंगे क्या, निकाल देंगे क्या, छी ये मेरा बच्चा नहीं है क्योंकि ये कीचड़ में पड़ा है? भाई मेरे बहन, आप ध्यान रखो, आप कितने भी गंदगी में पड़ा है, आपके माँ आपसे प्यार कर सकता है, तो उतना महान पिता वो कैसे आपसे दूर हो जाएगा? நீங்கள் பெற்ற பிள்ளை மிகவும் மோசமான ஒரு சேரிலே அது விழுந்து கிடந்தால் என்றால் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள், ஐயோ இப்படி ஒரு சேரியிலே சாக்கடையிலே விழுந்து கிடக்கிறானே, இவன் என் பிள்ளை இல்லை என்று. அதைவிட அதிகமாக உங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த நம்முடைய பரம பிதா அவர் உங்களை எப்படி அப்படி ஒதுக்கி விடுவார் என்று நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். आप कुछ पाप में है, इस वजह से आपको दूर कर देगा परमेश्वर, ऐसे कैसे सोच रहे हैं आप? நீங்கள் சின்ன சின்ன பாவத்திலே, நீங்கள் பயங்கரமான பாவத்திலோ விழுந்தாலும் நீங்கள் அவரிலே பக்கத்திலே தான் இருக்கிறீர்கள். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் எப்படி உங்களை நேசிக்காமல் இருப்பார்? मैं आपसे एक बहुत बड़ा एक बात अभी कहने जा रहा हूँ, ये सुनने में बहुत, है ना, आश्चर्य होगा और at the same time बहुत शॉकिंग भी हो सकता है। நான் உங்களிடத்திலே ஒன்றை நான் சொல்ல போகிறேன். இதை கேட்ட பொழுது சிலருக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும், சிலருக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கும். पाप आपको परमेश्वर से दूर नहीं कर सकता। பாவம் உங்களை தேவனிடமிருந்து தூரப்படுத்தாது, உங்களை பிரிக்க முடியாது. पाप आपको परमेश्वर से दूर नहीं कर सकता। பாவம் உங்களை தேவனிடமிருந்து அது பிரிக்க முடியாது. कुछ लोगों का भी ऐसा हो रहा है, ये क्या बात बोल दिया पास्टर जी ने। இதை கேட்டவுடன் अनेகருக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது அல்லவா? अगर पाप परमेश्वर से हमें दूर कर देता, पिता अपने पुत्र को इस दुनिया में भेजता ही नहीं। ஆனால் இந்த பாவம் தான் உங்களை தேவனிடமிருந்து பிரிக்கும் என்றால்
பிதா குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்க மாட்டார். பாவம் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற வல்லமையை பெற்றிருக்குமானால் பிதாவினிடத்திலிருந்து அது நம்மளை என்னைக்கோ பிரிச்சிருக்கோம். இயேசுவை அனுப்பி இருக்கவே மாட்டார். அவர் பிரிஞ்சு போயிருப்பார்ல. எதுக்கு இயேசுவை அனுப்பி மறுபடியும் தன்னோட அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு ஏன் ஓடி ஓடி வர்றாரு? आपको उनकी प्यार दिखाने के लिए वापस क्यों आ रहा है इधर? आपको छोड़ देता ना, उसको तो अलग कर दिया ना, आपको पाप ने परमेश्वर और आपके बीच में तो आ गया, आपको अलग कर दिया. परमेश्वर क्यों फिर वापस आपके पास आ रहा है? ध्यान रखना, पाप आपको परमेश्वर से दूर नहीं कर सकता. परमेश्वर के प्यार के बारे में आपने जो गलत समझ रखा है ना, वही आपको परमेश्वर से दूर कर देगा. பாவம் உங்களை பிதாவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. பிதாவை குறித்ததான தவறான புரிந்து கொள்ளுதலே அவரிடமிருந்து உங்களை பிரிக்கிறது. कितने लोगों को बातें समझ आ रहे हैं? எத்தனை பேருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது புரிகிறது? पास्टर जी फिर क्या मैं पाप करते रहूं? पाप से कोई उनको लेन देन नहीं है. இது சொன்ன பிறகு நீங்கள் अनेகர் யோசிக்கலாம், அப்படி என்றால் நான் பாவம் செய்து கொண்டே இருக்கலாமா? आप क्या पाप करने के लिए बोल रहे हैं? நீங்கள் பாவம் செய்வதற்கு சொல்கிறீர்களா? नहीं नहीं नहीं, நான் அப்படி சொல்ல வரவில்லை. जब आप उनके बारे में सही समझ रखेंगे ना, पाप मुझे उस परमेश्वर से अलग नहीं कर सकता, ये बात जब आपको समझ में आएगा ना, मैं आपको कह रहा हूं, तब आप बहुत जल्दी पाप से छुटकारा पाएंगे. நீங்கள் எப்பொழுது அவருடைய அன்பை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவத்தில் இருந்து நீங்கள் விடுதலை பெற்று விடுவீர்கள். जब एक बंदा मैं परमेश्वर से दूर हूं ऐसे विश्वास करने लग गया, वो ऑटोमेटिकली और ज्यादा करेगा, क्योंकि वो तो परमेश्वर से दूर है ना. मैं तो परमेश्वर से बहुत दूर हूं जी, मेरे और परमेश्वर के बीच में कोई लेन देन नहीं है जी. ऐसे एक विचार के अंदर जाके आप बिल्कुल परमेश्वर से अलग हो जाएंगे. ஒரு மனிதனுக்கு தேவனிடமிருந்து தூரமா இருக்கிறோம் என்ற உணர்வை நாம் கொடுத்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காகவே அவன் பாவத்திற்குள்ளாக இன்னும் அவன் சிக்கி விடுவான். वो और ज्यादा करेगा, क्योंकि वो तो परमेश्वर से दूर है. ஏனென்றால் அவன் தூரமாகத்தானே இருக்கிறான். அவன் பாவம் செய்வதற்கு அத்தனை வசதிகளும் வந்து விட்டது. मैं तो परमेश्वर के प्यारा नहीं हूं, मैं परमेश्वर से दूर हूं, परमेश्वर मेरे साथ नहीं है. ऐसे विचार जब उनके अंदर और ज्यादा चलने लगे, वो और ज्यादा ही डूबते जाएगा. அவனுடைய சிந்தனையிலே நான் பிதாவிடம் அவர் அருகில் இல்லை, நான் தூரமாக இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட சிந்தனையில இருக்கும் பொழுது தானாகவே பாவத்திற்குள்ளாக அவன் சென்று விடுகிறான். अभी हम एक वचन पढ़ते हैं, इसके लिए मैं एक वचन दिखाता हूं आपको. एफिसियों की किताब अध्याय 4 वचन 18 और 19. जल्दी पढ़ें. 18 और 19. एफिसियों की किताब अध्याय 4 का ध्यान से सुनना. 4 का वचन 18 और 19 पढ़े. எபேசியர் 4வது அதிகாரம் 18 19. அவர்கள் புத்தியில் अंधकारப்பட்டு, ध्यान से सुनना इस वचन को. वो बुद्धि में अंधकार தங்கள் இருதய கடினத்தினால், अपने हृदय की कठोरता, हृदय कठिनम, தங்களில் இருக்கும் அறியாமையினாலே. नंबर 3, अपने अंदर जो अज्ञानता, ठीक है, अज्ञानता. 3 चीजें यहाँ पे पौलुस लिख रहा है. एक क्या है? बुद्धि में अंधकार. दूसरी क्या है? இருதய கடினத்தினால், कठोरता, हृदय में कठोरता. तीसरी அறியாமையினாலே. अज्ञान मतलब अज्ञानता. ये तीनों के कारण தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து, आपको परमेश्वर की जीवन से अलग करने वाले चीज क्या है? बुद्धि में अंधकार, இருதய கடினம், हृदय में कठोरता, அறியாமை, तीसरी अज्ञानता. உங்களை தேவனிடமிருந்து பிரிக்கிறதான 3 விதமான காரியங்கள்: புத்தியில் அந்தகாரம், இருதய கடினம், அறியாமை. இதுதான் தேவனிடமிருந்து உங்களை பிரிக்கிறதான காரியங்கள். ये तीनों जब आपके अंदर सही ज्ञान नहीं है, पिता के बारे में, परमेश्वर के बारे में, पवित्र शास्त्र के बारे में सही ज्ञान नहीं है, मैं आपको कह रहा हूं, आपको ये 3 चीजें आपकी हृदय में आ जाएगी. உங்களுக்கு பிதாவை குறித்ததான சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை என்றால்,
உங்கள் உங்களுடைய இருதயத்தில் இந்த உங்களுடைய மூன்று. இருதயத்திலே இந்த 3 காரியங்களும் அது வந்துவிடும். पहला புத்தியில் அந்தகாரம் முதலாவதாக, बुद्धि में अंधकार, இரண்டாவதாக இருதய கடினம், हृदय कठोर हो जाता है। மூன்றாவதாக அறியாமை. हाँ, ये तीनों जब आएगा आपको परमेश्वर की जीवन से अलग कर देगा। இது வரும் பொழுது ஆண்டவரிடமிருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிரிந்து விடுவீர்கள். देखो पाप कब आता? पाप जो हम कर रहे हैं ना, विचार कर रहे हैं, जो भी कर रहे हैं ना, ये कब आएगा पता? अभी मैं आपको सिखा रहा हूं अभी। பாவம் உங்களிடத்தில் எப்படி வருகிறது? எப்ப வரும்? எப்ப வருகிறது? कब आएगा पाप? ठीक है, ये तीनों जब आएगा हृदय में, இந்த 3 காரியங்கள் வரும் பொழுது परमेश्वर के बारे में सही ज्ञान नहीं है, सही प्रचार नहीं सुन रहे हैं, है ना, सारे बेकार बातों को सुन रहे हैं, तो आपकी बुद्धि में ये तीनों चीजें आ जाएगी, अंधकार, कठोरता, अज्ञानता। நீங்கள் பிதாவை குறித்து சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாத பொழுது உங்கள் புத்தியில் அந்தகாரம் வந்துவிடும், உங்கள் இருதயம் கடினப்பட்டுவிடும், ஆட்டோமேட்டிக்காகவே அறியாமையிலே நீங்கள் சென்று விடுவீர்கள். अब ये तीनों जब आ जाता है, आपको परमेश्वर के जीवन से क्या करता है? ये तीनों இந்த 3 உங்களுக்குள்ளாக வரும் பொழுது நீங்கள் தேவனுடைய ஜீவனுக்கு நீங்கள் அந்நியராய் अलग कर மாறுவீர்கள். देगा। अब अलग हो गया, ठीक है। अब अलग होने के बाद और एक चीज होता है आपके साथ, वो क्या है? आगे पढ़े, उसके अगले वचन पढ़े अभी। நீங்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரான பிறகு உங்களிடத்திலே வருகிறதான காரியங்களை நாம் இப்பொழுது 19வது வசனத்திலே வாசிப்போம். पढ़े अभी। நீங்கள் உணர்வில்லாதவர்களாய் उनर्विल्लादवर्गलाय सुन्न होकर, अब हृदय क्या हो जाएगा? सुन्न हो जाएगा। உங்கள் இருதயம் உணர்வில்லாததாய் மாறிவிடும். सुन्न हो जाता का मतलब क्या है? अगर किसी बंदे को, है ना, लेप्रेसी आ जाता है ना, लेप्रेसी, उसको अगर टच करें तो महसूस ही नहीं होगा। உணர்வில்லாதது என்பது என்ன அர்த்தம்? ஒரு குஷ்டரோகி அவருடைய கையை பார்க்கும் பொழுது அதிலே நீங்கள் கிள்ளினாலும் தட்டினாலும் எதை சூடாக எதை ஊற்றினாலும் அது சுரணை இருக்காது. सेम वे हम भी, परमेश्वर कितना भी आपको प्यार दिखाए, आप उनकी प्यार को महसूस ही नहीं कर सकते। परमेश्वर मुझसे प्यार नहीं करता, परमेश्वर मुझसे प्यार नहीं करता, आप 24 घंटे यही बोलते रहेंगे। அதே போல பிதா உங்களிடம் எவ்வளவு அன்பு காட்டினாலும் உங்கள் மனம் இப்படியாக சொல்லிவிடும், என்னோட பிதா அன்பு செலுத்தவில்லை, அவர் என்னோடு இல்லை, நான் அவரை விட்டு தூரமாக இருக்கிறேன் என்று உங்கள் சிந்தனை மாறிவிடும். आप पिता की प्यार को कभी महसूस ही नहीं कर सकते, அவருடைய அன்பை நீங்கள் உணரவே முடியாது. क्योंकि आपका हृदय क्या हुआ अभी? ஏனென்றால் உங்களுடைய இருதயம் அது உணர்வில்லாமல் மாறிவிட்டது, सुन्न हो गया। உணர்வில்லாததாய் So, மாறிவிட்டது. सुनपन को 3 चीजें लेके आते हैं आपके हृदय में, वो क्या है? बुद्धि में अंधकार। बुद्धि में अंधकार मतलब ज्ञान नहीं है, सही ज्ञान नहीं है, ठीक है। हृदय में कठोरता, हृदय में कठोरता मतलब वो भी सही ज्ञान की कमी के कारण ही हृदय क्या हो जाता? कठोर हो जाता। नंबर 3 क्या है? ஞான். अज्ञानता। अज्ञानता क्या है? वो भी ज्ञान की बातें हैं। இந்த உணர்வில்லாத சூழ்நிலை எப்பொழுது வரும்? நீங்கள் புத்தியில் உங்களுக்கு அந்தகாரம் வரும் பொழுது, உங்களுடைய இருதய கடினமாகும் பொழுது, தேவனை குறித்த சரியான அறிவு இல்லாமல் நீங்கள் அறியாமலே இருக்கும் பொழுது உங்கள் இருதயம் உணர்வில்லாமல் மாறிவிடும். आप तभी परमेश्वर से अलग हो जाते हैं। நீங்கள் அப்பொழுதுதான் பிதாவை விட்டு தூரமாக சென்று விடுகிறீர்கள். आपको परमेश्वर से अलग करने वाली बात क्या है? ज्ञान की कमी है। நீங்கள் பிதாவிடமிருந்து உங்களை தூரப்படுத்துவது என்ன? அது அறியாமை, ஞானத்தின் குறைவுதான் உங்களுக்கு. पिता के बारे में जो गलत विचार, गलत सोच, गलत विश्वास, பிதாவை குறித்ததான தவறான புரிந்து கொள்ளுதல், தவறான விசுவாசம், தவறான சிந்தனை, இதுதான் அவரிடமிருந்து உங்களை பிரிக்கிறது. अभी आपका हृदय क्या हो गया? सुन्न हो गया। अब आप बिल्कुल परमेश्वर के प्यार को महसूस नहीं कर रहे। அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் உணர்வில்லாமல் மாறுகிறது. जब आपके हृदय सुनपन में आ गया, परमेश्वर के प्यार के बारे में आपको पहचान नहीं रहे, सुनपन में आ गया, अगला इफेक्ट क्या होता? अब देखिए पाप की क्रिया कब आती है? पाप की क्रिया कब आती है? अगले पढ़े, पता चलेगा आपको। உணர்வில்லாமல் மாறின பிறகு உங்களிடம் காணப்படுவது பாவத்தின் கிரியை எப்பொழுது வருகிறது? பாவத்தின் கிரியைகள், விபச்சாரம், வேசித்தனம், இதெல்லாம் எப்ப வருதுன்னு பவுல் எழுதுறாருன்னா, கவனிங்க, இப்ப
சகலவித அசுத்தங்களையும் हाँ ஆவலோட நடப்பிக்கும்படி हाँ தங்களை காம விகாரத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். हाँ। हिंदी में पढ़े, பாப் கி கிரியா கவாத்தா, பாவத்தின் கிரியை எப்பொழுது வருகிறது? பாவத்தின் கிரியை வந்ததுனால பிரிக்கப்படல, பிரிக்கப்பட்டதுனாலதான் பாவத்தின் கிரியை வருதுங்கிறாரு. पढ़े उस वचन को, पढ़े अभी 19 को पढ़ी बेटी। और वे सुन्न होकर लूचपन में लग गए हैं। हाँ लूचपन में लग गए हैं। हाँ, लुचपन कब आता? அசுத்தம் எப்படி வருகிறது? भैया अज्ञानता आपको अलग करता, आप अलग करने के बाद सुनपन में चले जाते हैं, जब सुनपन में चले जाते हैं फिर आपके अंदर लुचपन आता है। அறியாமை உங்களை உணர்வில்லாதவர்களாய் மாற்றுகிறது, உணர்வில்லாத தன்மை உங்களை அசுத்தத்திற்கு நேராக அழைத்து செல்கிறது. अब आप देखो, आपको परमेश्वर से अलग करने वाले चीज लुचपन है या अज्ञानता है? உங்களை ஆண்டவரிடம் பிரிப்பது உணர்வில்லாத தன்மையா அல்லது பாவமா? காம விகாரமா? காம விகாரமா? காம விகாரமே எப்ப வருதான்னா உணர்வில்லாத பொழுது அஜ்ஞான்தா, அறியாமை, அறியாமையினாலதான் உணர்வில்லாத தன்மையே வருதான். இதுதான் பிரிச்சிருச்சான், பிரிச்சதுனாலதான் இதெல்லாம் வருதான். यही है आपको परमेश्वर से अलग करता, अब अलग करने के बाद ये सब निकलता है. அறியாமையினாலே உணர்வில்லாத தன்மை, உணர்வில்லாத தன்மை வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பாவம், காம விகாரம், அசுத்தத்திற்கு உங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து விடுகிறது. अब मैं एक बंदा को और ज्यादा अलग करने की प्रचार सुना रहा हूं, और ज्यादा अलग करने की प्रचार सुना रहा हूं. देखो परमेश्वर तुमसे नाराज है, परमेश्वर तुमसे नाराज है, परमेश्वर तुमसे दूर है, वो आपसे प्यार नहीं करता, आप ऐसे करेगा तो आपसे वो दूर है. अगर मैं ऐसे सुनाते जाऊंगा, उसके अंदर अज्ञानता, कठोरता, बुद्धि में अंधकार, परमेश्वर के बारे में सही ज्ञान की कमी के कारण और बढ़ते जाएगा और ज्यादा ही क्या करते जाएगा? लुचपन में लगेगा. ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் பொழுது திரும்பவுமாக நான் அவனுக்கு பிரசங்கிக்கும் பொழுது, நீ தேவனிடமிருந்து தூரமாக போய்விட்டார், நீ பாவியானவன், நீ இப்படியாக இருக்கிறாய், நீ பாவி மனிதன், அவனுடைய பாவத்தை குறித்து நாம் அவனுக்கு போதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக புத்தியில் அவன் அந்தகாரப்பட்டு விடுவான், இருதய கடினம் வந்துவிடும், அவன் அறியாமலே சென்று விடுவான், அசுத்தத்திற்கும் காம விகாரத்திற்கும் அவனுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து விடுவான். कितने लोगों का अभी मैं क्या बोलने आ रहा हूं ये समझ में आया? நான் சொல்ல வருகிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? इसीलिए एक पापी को प्यार ही सिखाना, क्रोध मत सिखा देना. அதனாலே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பாவியான மனிதனுக்கு ஆண்டவர் கோபப்படுகிறார் என்று சொல்லக்கூடாது, ஆண்டவரின் அன்பை குறித்து அவனுக்கு செய்தி கொடுக்க வேண்டும். क्योंकि उसको पता है वो जो कर रहा है वो पाप है, उसको पहले से ही पता है. அவனுக்கு முன்பாகவே தெரியும் அவன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான் என்று. उसको ये भी पता है मैं जो कर रहा हूं वो परमेश्वर की प्यार में नहीं हूं, मैं पहले से ही मैं अलग हो चुका हूं परमेश्वर से. ये तो उनको पहले से ही पता है. அவனுக்கு இதுவும் தெரியும், நான் பாவம் செய்வதனாலே தேவனிடமிருந்து நான் தனியாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதும் தெரியும். वो पहले से ये सारे बातों को विश्वास कर ही रहा है. முன்பாகவே அவன் அதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறான். इसलिए वो बंदा के पास जाके आप और ज्यादा तू पापी है, पापी है, पापी है बोलोगे तो वो बोलेगा मैं तो पापी हूं, फिर पापी तो करूंगा ना. அவன் இதை அவனிடம் சொல்லும் பொழுது, நீ பாவம் செய்து விட்டாய் என்று சொல்லும் பொழுது, அது அவன் ஆமா நான் பாவம் தான், நான் அதனாலதான் பாவம் தான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லுவான். क्योंकि मैं पिछले दिनों में एक बंदे से बात कर रहा था, जब मैंने उनको कहा था यार ये सब छोड़ो, तुम क्यों ये सब कर रहे हो. நான் ஏன் உங்களிடம் சொல்கிறேன் என்றால், கடந்த நாட்களிலே ஒரு மனிதரிடம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், ஏன் இந்த பாவத்தை எல்லாம் செய்கிறாய், இதை விட்டுவிடு என்று. उसने कहा देखो जी मैं पहले से ही पापी हूं. அவன் என்னிடம் சொன்னது, ஏற்கனவே நான் பாவி, मैं पूरी कोशिश करके देखा मगर हो नहीं पा रहा, आप जैसे बोल रहे वैसे मैं जी नहीं पा रहा हूं.
நான் முழு முயற்சியும் செய்து விட்டேன் நான் இதிலிருந்து விடுவதற்கு, நீங்க சொல்ற மாதிரி நான் மாறுவதற்கு. मैंने कोशिश किया परमेश्वर की प्यारा बनने के लिए, पूरी कोशिश किया, நான் அவரிடம் பிரியமான பிள்ளையாய் மாறுவதற்கு முழு முயற்சியும் எடுத்து விட்டேன். मगर मुझसे नहीं हो रहा है। என்னால அது முடியல. इसलिए आप छोड़ो मेरे को, मैं कैसा भी नरक ही जाना है, मैं जो भी इस दुनिया में है सब कुछ करके पूरी ऐश करके अच्छे से यहीं पे स्वर्ग को अनुभव करके आखिरी में नरक में जाके वो देख लूंगा मैं, ये बोल रहा है मेरे से। நான் எப்படியும் நரகத்துக்கு போறவன் தான். அதனால நான் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு நான் நரகத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். मैंने उनको कहा तुमको कौन कहा परमेश्वर तुमसे नाराज है, உன்னிடம் யார் சொன்னது ஆண்டவர் உன்னிடம் கோபமா இருக்கிறார் என்று? और परमेश्वर तुमसे दूर है। பிதா உன்னிடம் இருந்து தூரமா இருக்கிறார்னு யார் உனக்கு சொன்னது? बाइबल कहता है क्या ऐसा? வேதம் அப்படி சொல்கிறதா? नहीं, இல்லன்னு நான் சொன்னேன். परमेश्वर तुमसे बहुत प्यार कर रहा है, अभी भी कर रहा है, तू बस इतनी करना, परमेश्वर की प्यार मेरे ऊपर है, परमेश्वर मेरे साथ है, इतनी विश्वास करो, वो आपको इस दलदल की कीचड़ में से उठा देगा। நான் அவனிடம் சொன்னேன், பிதா உன்னை அதிகமாக நேசிக்கிறார், நீ இதை மட்டும் விசுவாசிக்க வேண்டும், அவர் என் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்று விசுவாசித்துக் கொண்டே இரு, இந்த சேற்றிலிருந்து நீ வெளியே வந்து விடுவாய். मगर अब हम क्या कर रहे हैं? पापी 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 तू बाहर आ, तभी तुमसे प्यार करेगा यार, वो बाहर आ सकता है तो क्यों नहीं आएगा? நாம் என்ன சொல்கிறோம்? நீ பாவத்திலிருந்து வெளியே வந்துவிடு, அப்பொழுதுதான் பிதா உன்னை நேசிப்பார் என்று சொல்லுகிறோம். அவனுக்கு தெரியாதா பாவத்திலிருந்து வெளியே வந்தால் தேவன் என்னை நேசிப்பார் என்று? कितने लोगों को बातें समझ आ रही है? நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? परमेश्वर के बारे में सही ज्ञान जब आएगा ना, आपको परमेश्वर के साथ जोड़ेगा वो। जब आप परमेश्वर के साथ जुड़ गया, ये बात आपको पता चल रहा, हाँ जी मेरे से परमेश्वर दूर नहीं है, अभी भी वो मेरा प्यारा है, अभी भी मेरे से प्यार कर रहा है, ये बात उसको पता चलेगा ना, that is enough, God can bring him out. நீங்கள் பிதாவை குறித்து சரியான புரிந்து கொள்ளுதல் வரும் பொழுது, பிதா என்னை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் என்னை நேசிக்கிறார் என்கிற சரியான புரிந்து கொள்ளுதல் இருக்கும் பொழுது, நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் நீங்கள் தானாக வெளியே வந்து விடுவீர்கள். Amen. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். May God bless you.